கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். சரி, இப்பொழுதும் நம்முடைய வேதாகமத்துல இது 50 50 என்றால் ஜூபிலி, ஒரு ஜூபிலி ஆஃப் பைபிள் பல்ஸ் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இப்பொழுதும் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்து இவ்வளவு ஒரு பைபிள் ஸ்டடி சேனலா இருக்கட்டும், பைபிள் ஸ்டடிஸா இருக்கட்டும், பைபிள் பேர்ல்ஸ் எல்லாவற்றையும் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிற கர்த்தருக்கு நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இன்னும் தொடர்ந்து அநேக வேதாகம பாடங்களை, இன்னும் ஆழமான மறைபொருள்களை, ரகசியங்களை வேதத்திலிருந்து நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து விண்ணப்பிப்போம். இன்னும் ஜெபத்துல நிலைத்திருக்கோம். சரி, இப்பொழுதும் இந்த ஒரு 50th ஒன் ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கேற்றவாறு நான் ரொம்ப நாட்களாக இந்த ஒரு தலைப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா டோட்டலா அதை பத்தி மறந்துட்டேன். சொல்லப்போனா சரியா ஒரு 2 வருஷத்திற்கு முன்பாக 3 வருஷத்திற்கு முன்பாக நினைத்த ஒரு தலைப்பு இது. ஆனா சமீபத்துல இந்த ஒரு தலைப்பு வந்துட்டு எனக்கு எப்படி மீண்டுமாக ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த தலைப்பு நீங்கள் பார்க்கிறபடியே இது எட்டர்னல் லைஃப் அண்ட் டெத். சொல்லப்போனா தமிழ்ல சொன்னோம்னா நித்திய ஜீவன் மற்றும் நித்திய மரணம், எட்டர்னல் லைஃப் அண்ட் எட்டர்னல் டெத். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆக ஏன் இந்த தலைப்பு ஞாபகம் வந்தது என்றால், சமீபத்துல என்னோடு கூட பணிபுரிகிற நண்பர், அவருடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார்கள் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு. அவர் வந்துட்டு ஒரு இந்து பிராமணர். அவர் வந்துட்டு சென்று அவருடைய அந்த கிரம காரியங்கள், அந்த நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு மீண்டுமாக பணிக்கு சேர்ந்து வந்த பொழுது ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த பொழுது இவ்வாறாக கேட்டார். அவருக்கு இந்த மரணத்திற்கு பின்பான காரியங்கள், இன்னும் ஒவ்வொரு மதங்களும் எதை பற்றி சொல்லுகிறது என்று சொல்லி இதெல்லாம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருந்ததுனால அவர் ஒரு கேள்வியை கேட்டார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னன்னா, மனிதர்கள் தவறக்கூடிய இயல்புடையவர்கள். இன்னும் சொல்ல போனா அநேக தவறுகளை செய்கிறார்கள். சிலர் ரொம்ப மோசமான காரியங்களை செய்யறாங்க. சிலர் அப்படி அந்த அளவுக்கு செய்யலைனாலும் ஓரளவு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பாவங்கள், ஒரு சில அக்கிரமங்களை அவர்கள் நடப்பித்து விடுகிறார்கள். இப்ப இதற்கான ஒரு தண்டனை நித்தியமாக நாம் வேதனைக்குள்ளாக நரகத்திலே இருப்பதா? அது வந்துட்டு எப்படி ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வி நியாயமானதுதான். அதற்கு ஒரு சில பதில்களும் நான் கொடுத்தேன். ஆனா முழுமையாக அவர்கிட்ட ரொம்ப டீப்பாக இதை பற்றி நான் இந்த காரியத்தை பற்றி பேசல. ஆனா பொதுவாக கிறிஸ்தவத்தில் என்ன நம்பிக்கை, என்ன நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை குறித்தெல்லாம் அவரோடு கூட பேசினேன். அவருக்கும் அதை பற்றி அவர் ஏற்கனவே படித்திருந்ததுனால அவருக்கும் ஒரு சில அதை பற்றின ஐடியாஸ் இருந்தது. கடைசியாக இன்னும் அவரே சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவர்களுடைய புராணங்கள், வேதங்கள்ல கூட இது போன்ற முடிவு குறித்த சம்பவங்கள், இன்னும் கல்கி என்ற ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த உலகம் நிறைவேறும், அதற்கு முன்பாக கலியுகம் என்று சொல்லி ஒரு அக்கிரம காலங்கள், இப்பொழுதே இது போன்ற காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் எந்த அளவுக்கு இந்த உலகம் தாங்கும் என்று சொல்லி தெரியவில்லை, மிகவும் மோசமாக சூழ்நிலையில் உலகம் சென்று கொண்டிருக்கிறது, ஆகவே நிச்சயமாக ஒரு அழிவு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி அவரும் அந்த ஜலப்பிரளயத்தை பத்தி எல்லாம் அவர் தெரிந்து வைத்ததா அதை குறித்தெல்லாம் பேசினார். சரி, போகட்டும். அப்ப மீண்டுமாக எனக்கு என்ன ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது,
இந்த ஒரு காரியம் இதனால மீண்டுமாக நினைவுக்கு வந்தது. அப்ப எட்டர்னல் லைஃப் அண்ட் எட்டர்னல் டெத். இங்க எட்டர்னல் லைஃப் அண்ட் டெத்னு கொடுத்திருக்கிறேன். ரெண்டுத்திற்கும் சேர்த்து எட்டர்னல் என்பது அப்ளை ஆகும். அப்ப அதை பற்றி நாம் சற்று காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப வாஸ்ட் டாபிக். இதை பற்றி அரை மணி நேரத்துல இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம பார்த்து முடிக்க முடியாது. இருந்தாலும் சுருக்கமாக கிறிஸ்பா எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு காரியங்களை நாம் பார்த்து நிறைவு செய்வோம். சார், ரைட், ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம அந்த பாடத்திற்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு சில பொதுவான கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இதை பத்திலாம் நான் பேசியிருப்பேன் நம்முடைய பைபிள் ஸ்டடியில ஆரம்பத்துல. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு சப்ஜெக்டே கூட ஒரு சில இடங்கள்ல டச் பண்ணியிருப்பேன். அதை குறித்த ஒரு சில காரியங்களை நான் பேசியிருப்பேன். இன்னும் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு பைபிள் ஸ்டடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 அல்லது 50க்குள்ள இருக்கிற பைபிள் ஸ்டடீஸ்ல இதை பத்தியெல்லாம் நிறைய காரியங்களை வந்துட்டு நம்ம ஆராய்ந்திருப்போம். இப்பொழுது இன்னும் ஒரு சில அநேக காரியங்களை ரிப்பீட் பண்ண தான் போறோம். ஆனா ஒரு டிஃப்ரெண்டான கான்டெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த எல்லா காரியங்களும் ஏன் இருக்கிறது? Why do all these things exist? இந்த மாதிரி மேக்ரோ கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய ஒரு காரியங்கள், ரொம்ப அடிப்படையான காரியங்கள், பெரிய காரியங்களை பற்றின கேள்வி இன்னும் தெளிவாக நாம் கண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சில காரியங்கள். இப்ப சயின்ஸ், விஞ்ஞானம் எப்படி ஒர்க் ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரூஃப், எவிடன்சஸ் பார்த்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல நடக்கணும். இப்ப உதாரணமாக ஐசக் நியூட்டன் எடுத்துக்கொண்டிருந்தால், அவர் வந்துட்டு ஒரு ஆப்பிள் மரத்துல அல்லது ஒரு ஏதோ ஒரு ஃப்ரூட் அது மேலிருந்து கீழே விழும் பொழுது ஏன் அதற்கு கீழே விழுகிறது, அது அந்த இடத்திலே நிற்கலாம் அல்லவா என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி அவர் கண்டுபிடிக்கிறார். அப்ப இது போன்ற காரியங்கள், அறிவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்ம பார்த்து ஆராய்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி புரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வருவது என்பது ஒன்று. ஆனா கடந்த காலத்துல இன்னும் சொல்ல போனா வரலாறு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நடந்த காரியங்கள், பூமியினுடைய சிருஷ்டிப்புல என்ன நடந்தது, இன்னும் நம்ம காண முடியாத காரியங்கள், மரணத்திற்கு பின்பு என்ன சம்பவிக்கிறது, இது போன்ற காரியங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியாது. ஏன் நடக்கிறது, இதெல்லாம் வேதத்தின்படி நாம் நிலநாட்டமாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப அது போன்ற ஒரு சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். பாருங்க, பார்த்துட்டு அது ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெரிந்த போல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு உயிர் என்பது ஆரம்பிப்பது தாயின் கருவிலே ஆரம்பிக்கிறது, உருவாகிறது. மரணத்திலே அந்த உயிர் நிறைவடைகிறது. சரி, இப்ப கர்த்தராகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்திலே உயிர்கள் இருக்க வேண்டும், உயிர்கள் வசிக்க வேண்டும். அதாவது இன்ஹாபிட்டன்ஸ், ஹாபிடேஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு. அதாவது ஒரு இடத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதில் வசிப்பது. அப்ப அதான் பர்பஸ். அப்ப தேவனுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த ஸ்லைட்ல லாஸ்ட் பாயிண்ட் அதான் சொல்லுவோம். சரி, அப்ப தேவனாகிய கர்த்தருடைய நோக்கம், திட்டம் இதுவாக இருந்தது. ஆக கடைசியாக அவருடைய சிருஷ்டிப்புல வந்துட்டு தம்முடைய ரூபத்தின்படி, சாயலின்படி மனிதனை சிருஷ்டிக்கிறார், மனுஷியை மனிதனிலிருந்து எடுக்கிறார்னு சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப இது ஆழமா யோசிக்கிறவங்க, இன்னும் மனிதர்கள் இது போன்ற கேள்விகள்லாம் பாருங்க. எதுக்காக இந்த வாழ்க்கை, ஏன் நம்ம பிறக்கணும், சாகணும், யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? எதுக்காக இந்த உலகத்துல வாழணும், மரணத்திற்கு பின்பு என்ன சம்பவிக்கிறது? ஒருவேளை பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் எதையுமே யாருமே, தேவன் எதையுமே சிருஷ்டிக்காம இருந்திருந்தால், இப்ப ஒன்றுமே இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இது போன்ற கேள்விகள்லாம் யோசிச்சிருக்கீங்களா, சிந்திச்சிருக்கீங்களா? இல்ல ஒருவேளை நீங்க ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா இதை யோசிக்க தோணாது. ஆனால் ஒரு சில சூழல்கள், ஒரு சில நேரங்கள்ல இதை குறித்தெல்லாம் நம்மளுடைய மனது யோசிக்கிறது, சிந்திக்கிறது. சரி, இப்ப இதுக்கெல்லாமே ஒரு சில விடைகள் நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடியும். ஆனால்
இந்த தத்துவவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய பிலாசபர்ஸ், அறிஞர்கள் அல்லது விஞ்ஞானிகள், விஞ்ஞானிகள் கூட சொல்ல முடியாது, மெய்ஞானிகள்னு சொல்லலாம். அப்ப மேபி மெய்ஞானிகள்ங்கிறது வந்துட்டு விசுவாசிகளுக்கான ஒரு வார்த்தையா கூட பயன்படுத்தப்படும். தத்துவ ஞானிகள்னே சொல்லிக்கலாம், பிலாசபர்ஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இதை பத்தி, இந்த காரியங்களை பற்றி அதிகமாக சிந்தித்தார்கள். இதற்கு என்ன விடை இருக்க முடியும் என்று சொல்லி யோசித்தார்கள். அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக என்னவாக இருக்க முடியும் என்று சொல்லி எல்லாம் யோசிச்சாங்க. அதுல சிலர், இன்னும் சொல்ல போனா பலர், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே பை சான்ஸ் சம்பவித்தது, இது எல்லாமே தற்செயலாக இது நடந்தது. என்னென்ன தற்செயலாக நடந்ததுன்னா, எல்லாமே தற்செயலாக நடந்தது. சார்லஸ் டார்வின் தியரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப இது போன்ற காரியங்கள் உலகம் ஒரு பெரிய வெடிப்பில் இருந்து உண்டாகி ஒவ்வொரு பிளானட்ஸ் ஒவ்வொரு இடத்துல நின்றது சூரியனை சுற்றி. அப்புறமா பல 100 ஆண்டுகள் கழித்து பூமியில வந்துட்டு நீர் தோன்றியது, இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால மழை வந்தது. இன்னும் பல 100 ஆண்டுகள் கழித்து வாட்டர் மாஸ் நிறைய இருந்தது. அதுல வந்துட்டு உயிர், ஒரு அமீபாங்கிற ஒரு செல் உண்டானது. அதுல இருந்து பரிமாண கோட்பாடு, தியரி ஆஃப் எவல்யூஷன், அதன்படி ஒவ்வொரு ஜீவராசிகள், உயிரினங்கள் உண்டாகி 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 நீரிலிருந்து அடுத்து பறவைகள், பறவைகள் அடுத்து விலங்குகள் உண்டாகி, விலங்குகள் இருந்து அடுத்து கடைசியாக குரங்கில் இருந்து மனிதன் வந்தாங்கிறது அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிமாண கோட்பாடு. ஆக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they rejected the existence of God. அவங்க வந்துட்டு இது எல்லாத்துலயும், இந்த கோட்பாடுகள், இந்த தியரி, இது எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிருஷ்டிகர் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, தற்செயலாக எல்லாம் வந்தது என்று சொல்லும் பொழுது அங்க சிருஷ்டிகருக்கு ஒரு பணி தேவையில்லை, இறைவன் என்று ஒருவர் இல்லை என்பதை அவங்க அங்க இன்டைரக்டாக இல்லுஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கண்டுபிடித்தோம், நாங்கள் அறிவாளிகள், நாங்கள் ஞானிகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த வசனம் ரோமர் 1:22 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி என்று சொல்லுகிறது. இந்த வசனம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இந்த வசனத்தை மட்டும் எடுப்போம். ஓகே. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, professing themselves to be wise, they became fools. இதுலயும் பாருங்க, பைபிள் calls them fools. எங்க இருக்கு? சங்கீதம் 14:1 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். The fool hath said in his heart, there is no God. They are corrupt, they have done abominable works, there is none that doeth good. அப்ப இன்னும் சில பேர் துணிகரமாக தவறு செய்வதற்கா ஒரு காரணமோ, அல்லது அவங்க தவறு செய்யறதுனால தேவன் இல்லை, ஏன்னா நம்மளை பார்த்து நம்மளை கண்டிக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா தானே, அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல துணிகரம் கொண்டு தங்கள் துன்மார்க்கமான கிரிகளை, அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். சரி, ஓகே. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை மூடன், மதிகேடன் என்று சொல்லி சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். சரி, இப்ப ஒருவேளை நம்ம அப்ப why do all things exist, இதெல்லாம் ஏன் இருக்கணும், இதெல்லாம் ஏன் வரணும்னு வேதத்தின்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னா, நேரடியான பதில் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 இதுக்கான ஒரு விடை இருக்கிறது. அப்ப வேதத்துல விடைகள் தேடி பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல கிடைக்கும். ஆனா அது நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும், இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அதுதான் விடைன்னு தெரியாது. பத்து, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தாவே தேவரீர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஏன் இதெல்லாம் சிருஷ்டித்தாராம்? அவருடைய சித்தம். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டதுமா இருக்கிறது என்றார்கள். அப்ப இது எல்லாமே ஏன் இருக்கிறது அப்படின்னா, அது எல்லாம் வல்ல இறைவனுடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய சித்தத்தினால இது எல்லாமே
இந்த கிரியேஷனே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன் அவருடைய நோக்கம் அப்படின்னா, அவர் வேலை செய்கிறவரா இருக்கிறார். இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப நாள் முன்னாடி. இன்னும் சொல்ல போனா இது போன்ற அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வேதத்திலிருந்து அவருடைய சுப்ரீமசி அனைத்தின் மேலும் இருக்கிறது என்று சொல்லி நாம் காமிக்க முடியும். சங்கீதம் 24:1 என்னன்னா, பூமியும் அது நிறையும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுது. 115, 16, 17 பாத்தீங்கன்னா, எல்லாமே படிச்சா லேட் ஆகும். ஒரு சில வசனங்கள் மாத்திரம் சொல்லிட்டு போறாங்க. சங்கீதம் 115 நீங்க படிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப வானத்தையும் பூமியும் யார் சிருஷ்டித்தார்? கர்த்தர். அடுத்து பாருங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்தருக்கு கொடுத்தாராம். அப்ப வானங்கள் வந்துட்டு அவரோடது, அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. பூமியை மனுபுத்தருக்கு கொடுக்கிறார். இன்னும் 33ஆம் அதிகாரம் சங்கீதம் 33 6ல இருந்து 22 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் படிக்க போறது இல்ல. அப்ப கர்த்தருடைய ஒரு சாவரனிட்டி, சர்வ வல்லமை புரியும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் பாருங்க. பூமியில் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்ப முழுவதுமாக அவருடைய வல்லமை, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அதை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சரியான நேரத்துல செய்யறார். சரி, ஏசாயா 45:18 பாருங்க என்ன சொல்லுது. இந்த பூமிய எதுக்காக சிருஷ்டித்தாராம்? 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல். இப்ப வானங்களை சிருஷ்டித்தான் கர்த்ததாம், பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கல, அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர் வேறொரு இல்லை. God himself that formed the earth and made it. He hath established it. He created it not in vain. He formed it to be inhabited. நான் சொன்ன வார்த்தை inhabitants. I am the Lord and there is none else. அப்ப பூமியை வந்துட்டு குடியிருக்கணும்னு அவர் படைத்திருக்கிறார். அப்ப மனிதர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப பூமியை குடியிருப்புக்காக படைத்திருக்கிறார். அப்ப அதுல ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருவரும் பலிகி பெருகத்தக்கதான ஒரு காரியத்தை, மனிதர்களா இருக்கட்டும், இல்ல விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், மீன்களாக இருக்கட்டும், அவைகளுக்குள்ளே அந்த ப்ரோக்ரியேஷன் பவர், அப்ப புதிய உயிரினங்கள் உண்டாகுதல், இப்ப ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அதன் மூலமாக புதிய உயிர்கள் ஜெனிப்பித்தல் என்ற காரியத்தை வச்சிருக்கிறார். அப்ப உலகத்தினுடைய ஒரு ஓட்டத்தையே நிர்ணயிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். அப்ப சிருஷ்டிப்பின் காரியத்தை உலகத்துல சிருஷ்டித்து மனிதனுக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் அந்த சிருஷ்டிக்கும் ஆற்றலையும் படைத்து கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார் உலகத்தை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது எல்லாத்துல இருந்தோம்னா, கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நோக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலையும் ஒரு ஆர்டர் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. இப்ப பகலுக்கு பின் இரவு, போன ஒரு காணொலியில கூட சொல்லிட்டேன், இரவுக்கு பின் பகல் மாறி மாறி வருகிறது. நேரங்கள், காலங்கள், சீசன்ஸ், வருஷத்துல வந்துட்டு சீசன்ஸ் பாத்தீங்கன்னா 4 சீசனும் மாறி மாறி கரெக்டா ஆர்டர் படி வரும். அப்ப எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்ப அதுதான் தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் தெளிந்த புத்தி நாவியை கொடுக்கிறவர். அப்ப எல்லாவற்றையும் சரியாக அந்த ஒவ்வொரு ஆர்டர் படி அவர் செய்யறவராக இருக்கிறார். சரி, ரைட். இப்ப அடுத்த ஒரு இதுக்கு போலாம். லைஃப். இப்ப வந்துட்டு லைஃப் என்றால் என்ன? இது ஏற்கனவே நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கிறோம் ஆரம்பத்துல. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில கேள்விகள் வருது, அதுக்கெல்லாம் ஒரு ஜெனரலான ஒரு ஆன்சர்ஸ் வைக்கிறேன். மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போனாலும் பரவாயில்ல. இப்ப நாத்திகவாதிகள் என்ன சொல்லுவாங்க, ஒரு எல்லாவற்றையும் தேவன், இறைவன், கடவுள் படைத்தார் என்றால் அப்ப இறைவனை படைத்தது யார்? ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. எளிதாக நீங்க ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னா, தேவனை இன்னொருவர் படைத்திருந்தால் அவர் தேவனாகவே இருக்க முடியாது.
எல்லாற்றையும் ஒருவர் படைத்திருக்கணும். அந்த ஒருவர் தான் எல்லா வல்லமையும் உடையவராக இருக்க முடியும். அந்த எல்லா வல்லமையும் உடையவர் இறைவனாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப தேவனாகிய கர்த்தர். அப்ப அவர் எல்லாவற்றையுமே சர்வ வல்லமை உள்ளவராக, சர்வ ஞானியாக, நம்ம வாழ்ற இந்த காலங்கள் பாத்தீங்கன்னா, அறிவியல் எங்கேயோ போயிடுச்சு. விஞ்ஞான வளர்ச்சி. இன்னும் சொல்லப் போனா, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துட்டு அது மிகவும் அதிகமாக ஆற்றல், அறிவு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு இருக்கு உலகம் முழுவதும் சொல்லணும். இது எல்லாமே ஒரு முடிவு காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிறதையும் மறுக்க முடியாது வேதம் அறிந்தவர்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுடைய ஞானம் எவ்வளவு அதிகமா இருக்கணும். அப்போ தேவன் இதை மனிதனுக்கு வாய்க்க செய்யாதிருந்தால் மனுஷனால எங்கேயுமே போயிருக்க முடியாது. ஆனா இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, 4ஆம் வசனத்துல அறிவு பெருகி போகும் அப்படின்னு சொல்லுது. அப்ப முடிவு காலங்கள்ல அறிவு பெருகி போகும்னா இதை விட அதிகமாக பெருகுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம். அந்த ஒரு காலகட்டங்களுக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, அப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னாலே இதற்கான ஆன்சர் ரொம்ப தெளிவா வந்துரும். என்னன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தா, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்ப தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா அவர் இல்லாம எதுவுமே உண்டாகல. அவர் மூலமா தான் எல்லாம் உண்டாச்சு. அதான் சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிறவர்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இயேசுவே தம்மை குறித்து அப்படி சொல்கிறார் பிலடெல்பியா சபைக்கு எழுதும் பொழுது. அப்ப எல்லாமே அவரால தான் உண்டாகணும். இப்ப அவர் கர்த்தர் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே கான்ட்ராக்ட் ஆயிடும். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னா இப்ப அவரை யாராச்சும் உண்டாக்கி இருந்தா என்ன செய்ய முடியும்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னா அவரை வச்சுதான் எல்லாம் உண்டாக முடியும். அவரே அவர் இல்லாம இருக்க முடியாது. அப்படின்னா அவர்தான் எல்லாவற்றுக்கும் முன்பு. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தேவனாகிய கர்த்தர். அப்ப அவர் மூலமா எல்லாம் உண்டாயிடுச்சு. இப்ப ஏன் இந்த பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்போ ஜெகோவா விட்னஸஸ் இருக்காங்க. இன்னும் அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவதூதன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அவர்னு சொல்றது இயேசுவை தான் சொல்லுது. இது அவங்களே ஒத்துக்குவாங்க. அப்ப உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னா அவரே அவர் இல்லாம உண்டாக முடியாது. அப்ப இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராடிக்ட் ஆயிடும். இப்ப அவரே சிருஷ்டிக்கப்பட்டவரா இருந்தா அவர் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னு வந்துரும். அப்ப அவர் இருந்திருக்கணும் அதுக்கு முன்பாகவே. அவர் சிருஷ்டிக்கப்பட முடியாது. ஏனென்றால் இயேசுவே தேவனாகிய கர்த்தர், வார்த்தையாக இருந்த தேவன். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் பாருங்க. சரி, ஓகே, டிவேட் ஆக வேணாம். ஓகே, இப்ப இந்த நாத்திகர்கள் கேட்கிற கேள்வி போல இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த கள்ள போதகர்கள் இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபால்ஸ் பிரீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மிஸ்இன்டர்பிரட் த வேர்சஸ் அண்ட் மிஸ்லீட் அதர்ஸ். இந்த வார்த்தைகளை தவறாக வியாக்கியானம் செய்வார்கள், தவறாக இதை போதிப்பார்கள், மற்றவர்களை தவறாக வழிநடத்துவார்கள். அப்படி ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதுதான் நித்திய தண்டனை அல்லது நரகம் என்று சொன்ன ஒரு கான்செப்ட், நித்திய ஆக்கினை. இப்ப இது வந்துட்டு ஏன் நம்ம இங்க பேசுறோம்னா, இது நம்ம டாபிக்கோட அலைனா மரணத்திற்கு பின்பு என்ன. இன்னும் என்கிட்ட அந்த நண்பர் கேட்ட ஒரு காரியம், நித்தியமாக தண்டிப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி. சரி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஏன் இந்த கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா, எப்படி அன்புள்ள, இரக்கமுள்ள, கிருபையுள்ள ஒரு தேவன் நித்தியமாக ஜனங்களை தண்டிக்க முடியும்? இந்த சேம் கொஸ்டின். அப்ப என்னுடைய நண்பர் கேட்ட அதே கேள்வி, தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் எப்படி நித்தியமாக ஜனங்களை தண்டிக்க முடியும்? ஒரு தடவை தண்டிச்சா ஓகே, ஆனா நித்தியமாக அவங்க சஃபர் ஆகிறது
நரகத்தில் சஃபர் ஆவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடிகிறதா அப்படிங்கிற கேள்வி. ஓகே, பனிஷ்மெண்ட் இஸ் ஓகே, பட் ஹவ் எட்டர்னல் டார்மெண்ட் இஸ் கரெக்ட். இதுதான் அவங்களுடைய ஐடியா. ஆக இந்த ஒரு ஐடியாவை பேஸ்ல அவங்க வச்சுக்கிட்டாங்க மனசுல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுனா, அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு பைபிள் அவங்க படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப இது போன்ற ஒரு சில வார்த்தைகள், வாக்கியங்கள் வரும் பொழுது அந்த வாக்கியங்களை புரட்டுகிறார்கள். அந்த வார்த்தைகளை புரட்டி என்ன பண்றாங்கன்னா, தவறான போதனை கொடுக்குறாங்க. என்ன போதனைன்னா, நித்திய தண்டனை கிடையாது. அதாவது நரகம்ங்கிற கான்செப்ட் கிடையாது. அது மொழிபெயர்ப்பினாலே வந்த ஒரு பிழை. அங்க வேற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா மொழிபெயர்ப்புனால அது ஹெல்லுன்னு தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. எபிரேயில இருந்து கிரீக்ல எல்லாம் தப்பா வந்துருச்சு. அதை வந்துட்டு மற்றவர்கள் தவறாக போதித்து விட்டார்கள். மற்றபடி அப்ப அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, there is no eternal punishment. அதற்கு பதிலாக என்னன்னா, ஒன்லி a second or final death. அப்ப சாதாரண மரணத்தை போல மீண்டுமாக ஒரு இரண்டாம் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் மரணத்தை போல இரண்டாவது மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கறதா அவங்களோட கான்செப்ட். அப்ப மரணத்திற்கு பின்பு என்ன? இரண்டாவது ஒரு மரணம். யாருக்கு எதுக்கு அப்படின்னா, அந்த மீண்டுமாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். எழுந்து நியாய தீர்ப்பு பெற்று இரண்டாவதாக அவர்கள் மரிப்பார்கள் அப்படிங்கிறதுதான். அதற்கு பின்பு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்வதுதான் இவங்களுடைய ஒரு வாதம். சரி, இப்ப இந்த அபவ் கிளைம் வந்துட்டு அவங்க சொல்றது கரெக்டா? இப்ப நம்ம கரெக்டா தப்பா அப்படிங்கறத எப்படி முடிவு பண்ண முடியும்னா, வேத வார்த்தைகளின்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா இது மரணத்திற்கு பின்பு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்ப வேத வார்த்தைகள் மூலமாக இதை அலசி ஆராய்ந்து இதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மளால ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி, ஓகே. அப்ப இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக், டிபேட்டபிள் டாபிக், சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. மரணத்திற்கு பின்பு என்ன நடந்தது என்று சொல்லி யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. அநேகர் வந்து சொல்றாங்க, நான் மறிச்சிருந்தேன், ஒரு 10 நிமிஷம் பரலோகத்துக்கு போனேன், அப்போ இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை காமிச்சார், நரகத்தை காமிச்சார், நீ போய் சொல்லுன்னு அனுப்புனாரு. திரும்பவும் நான் முழிச்சேன், உயிரோட வந்துட்டேன். இன்னும் நான் 30 நிமிஷம் மறித்திருந்தேன், ஒரு நாள் மறித்திருந்தேன், 24 மணி நேரம் மறித்திருந்தேன், அநேக வீடியோஸ் இருக்கு. ஆனால் நம்பகத்தன்மை என்ன? நம்ம வேத வாக்கியங்களை தான் அப்படியே நம்ம நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும், எடுத்துக்க முடியும். இது போன்ற எக்ஸ்பீரியன்சஸை வந்துட்டு நம்பலாம், நம்பாமையும் போகலாம். ஏன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று நமக்கு தெரியாது. இன்னும் அது போன்ற காரியங்களை சொல்லுகிற நபர்கள் அவர்கள் கூட ஒரு சொப்பனம் கண்டு கூட அது போல சொல்லலாம். தே கேன் பி, அதற்கான ஒரு வார்த்தை உண்டு, ஹாலூசினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இமேஜினேஷன், இமேஜினரி ஹாலூசினேஷன். அவர்கள் ஒருவேளை நிஜமாவே உடம்பு சரியில்லாம இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு இமேஜினரி ஹாலூசினேஷனுக்குள்ள போயிட்டு திரும்ப கூட வரலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டு கூட திரும்ப வரலாம். அப்பொழுது அவர்கள் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் என்று சொல்லலாம். சரி, ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைகள் என்றால் அதை நம்ம வந்துட்டு 100% எக்ஸ்பீரியன்ஸஸை வந்துட்டு நாம அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. அப்ப நமக்கு வந்துட்டு 100% ப்ரூஃப் கிடையாது எங்கேயும். சரி, அப்ப we can only analyze through scriptures. இப்ப இது பெரிய டாபிக்கா இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன போல ஒரு கிறிஸ்ப் வேலை பார்க்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்ப முதலாவதாக இதற்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமாக ஜீவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக. அப்பொழுது மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்ப மனிதர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த 1 தெசலோனியர் 5:23 இதை பொறுத்து ரொம்ப டீட்டெயிலா ஆரம்பத்துல பைபிள் ஸ்டடியில பேசியிருக்கோம், கிரியேஷன் ஆஃப் மேன் என்று சொல்லி. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னா, ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். ப்ரூஃப் வந்துட்டு 1 தெசலோனிக்கர் 5:23 இருக்கு. என்னன்னா, தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து அங்க பார்க்கிறோம்.
சரி, இப்ப இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இறைவன். இன்னும் சொல்ல போனா ட்ரினிட்டி, அதுல பிதா, குமாரன், பரிசுத்தாவி எப்படி அவர்கள் இணைந்திருக்கிறார்களோ அதை போல ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைந்திருக்கிறது ஒரு மனிதனிடத்துல. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிச்சிருக்கிறோம். ட்ரினிட்டிங்கிற ஒரு சாப்டர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைபிள் ஸ்டடி சீரிஸ் இருக்கும், அதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் அதை பத்தி பேசியிருப்போம். இன்னும் 1 யோவான் 5 பாத்தீங்கன்னா இருக்கு, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம். இல்ல, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி பரலோகத்துல சாட்சியிடுது. பூலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் தான் ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் உரிமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும். சரி, அப்ப இது என்னது பாடி அப்படிங்கிறது? சவுல்ங்கிறது என்ன, சோல்ங்கிறது, ஸ்பிரிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான். பாடி என்பது உங்களுடைய ஜீவனை தக்க வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். உங்களுடைய உயிர் எதிலே வசிக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய சரீரத்துல. ஆகவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சரீரம் தான் அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சரீரம் நம்மளுடைய ஜீவனை தக்க வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு வெசல், ஒரு பாத்திரம் என்று சொல்லலாம். அப்ப உங்க சரீரமே நீங்க கிடையாது. பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 1 அதிகாரத்துல, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே வாழ எனக்கு அதிக ஆசை உண்டு. அப்ப தேகத்தை விட்டு பிரிந்து போய் வாழ்றாராம் கிறிஸ்துவோடு கூட ஆவியில. அப்ப உங்க உயிர் என்பது என்ன என்று சொன்னால், உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் தான் உங்களுடைய உயிர். சோல் அண்ட் ஸ்பிரிட் ஃபார்ம்ஸ் யுவர் லைஃப். பாடி இஸ் ஜஸ்ட் அ கண்டெய்னர். இந்த சரீரத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த உலகத்தோடு தொடர்பு பண்ணக்கூடிய ஐம்புலன்கள் இருக்கிறது. அப்ப விஷன், ஹியரிங், ஸ்பீச், டேஸ்ட், இன்னொன்று டச். அப்ப இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸ், இந்த காரியங்கள் வந்துட்டு உங்களுடைய சரீரம் இதற்கான அவயவங்களை கொண்டதா இருக்கிறது. மட்டுமல்ல, உங்களுடைய சரீரம் வந்துட்டு செயல்படணும்னா உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய பிசிக்கல் பாடியில இருக்க சிஸ்டம் என்னென்ன, ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்ப இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா இதுக்கான ஆர்கன்ஸ் சரியாக செயல்பட வேண்டும் உங்களுடைய சரீரத்துல. அப்ப பிரெயின் சரியாக செயல்படணும், நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டம், சரீரம் முழுவதும் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ சரியா பம்ப் பண்ணணும்னா ஹார்ட் ஒழுங்கா வேலை செய்யணும். உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச பகுதி, அது லங்ஸ் நல்லா ஒர்க் ஆகணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், உங்களுடைய குடல் பகுதி இருந்தாதான் ஃபுட்டு வந்துட்டு இன்டேக், இது வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இன்னும் கழிவுகளை அகற்றும் பகுதியாகிய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், உங்களோட கிட்னி, அது சரியா ஒர்க் ஆகணும். இப்ப இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே இருந்தாதான் ஒரு மனிதன் வந்துட்டு அவனுடைய வேலைகளை செய்ய முடியும், இயல்பாக அவன் நடமாட முடியும், அவனோட காரியங்களை அவன் செய்ய முடியும். அப்ப பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சரீரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, 5 சென்சஸ். ஆனா உங்களுடைய சோல் என்பது என்ன, ஆத்மா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காரியங்கள்: மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். அப்ப இந்த பகுதி வந்துட்டு, இந்த பகுதி தான் ஒரு நபர் யார் என்று சொல்லி அடையாளம் காட்டக்கூடியது. இப்ப நீங்க யார் அப்படின்னா உங்களுடைய சோல் தான் நீங்க. ஏன்னா நீங்க யூனிக்கா திங்க் பண்ணுவீங்க, ஒவ்வொருவரும் யூனிக்காக திங்க் பண்ணுவார்கள். இன்னும் சரீரமும் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்கும், ஆனா சோலும் யூனிக்கா தான் இருக்கும். தேவனுடைய சிருஷ்டிப்பு பாருங்க, ஒருவருடைய சிந்தனைகள், அடுத்து சித்தம் என்னென்ன செஞ்சு முடிக்கிறது, அவருடைய காரியங்கள் எப்படி, அடுத்து உணர்ச்சிகள், எமோஷன்ஸ். ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல, இப்ப பயம் அப்படின்னு வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு துக்கம் அப்படின்னு வரும் பொழுது அகைன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. மகிழ்ச்சி, ஒவ்வொருத்தருடைய வெளிப்படுத்துதல், அந்த உணர்ச்சிகளை டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ் சேர்ந்ததான் உங்களுடைய ஆத்துமா என்று சொல்லப்படக்கூடிய சோல். அடுத்தது ஆவி என்ற ஒரு பகுதி, ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா என்னன்னா, உங்களுடைய மனசாட்சியும் நீங்கள் யார் என்று, அதாவது நல்லவரா கெட்டவரா, அல்லது உங்களுடைய உண்மை உள்ளவரா, இறைவனுக்கு உங்களுக்கு என்ன, எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை என்பதை முடிவு பண்றது இந்த ஸ்பிரிட்டுங்கிற போர்ஷன் தான். இன்னும் சொல்ல போனா அதை சுவாசத்தோடையும் அசோசியேட் பண்ணிருப்பான். சரி,
இப்ப சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பாடிக்கும் சோலுக்கும் வித்தியாசம் புரியுது. பாடிங்கிறது பார்க்கக்கூடியது. இன்னும் உங்களுடைய சரீரத்திற்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கண்ணால பார்க்க முடியும். ஆனா உங்களுடைய சோலை வந்துட்டு நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்க முடியாத விஷயம் அது. காற்றை போல. இன்னும் சொல்ல போனா நீங்க பேசும் பொழுது நீங்க எப்படி பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்களோ அதான் பேசுவீங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப உங்க மைண்ட்ல என்ன இருக்குதுங்கிறது உங்க பேசுறதுல இருந்து வெளிப்படும். புரிந்து கொள்ளுதல் இருந்து வெளிப்படும். உங்களுடைய ஆற்றல்கள் என்னென்ன, எந்த அளவுக்கு நீங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளிப்படும். அப்ப இது வந்துட்டு சோல். ஆனா சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் அப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப எனக்கு எவ்வளவு வேணாலும் டேலண்ட்ஸ் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் தாளந்துகள் இப்போ ஒரு நபருக்கு இருக்கலாம், எவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராக இருக்கலாம். ஆனா அந்த ஆற்றல் மிகுந்தவர் அந்த ஆற்றல்களை எல்லாம் தவறான காரியத்துக்கு கூட பயன்படுத்தலாம். அப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லா விதமான ஒரு நாலேஜபிள் ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆனா அந்த நாலேஜ எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? அப்ப நாலேஜ் அப்படிங்கிறது சோல். எதுக்காக பயன்படுத்துறாங்கிறது ஸ்பிரிட். இப்ப நன்றாக படித்த ஆபீசர்ஸ், இன்னும் ரொம்ப ஹையர் ரேங்கிங்ல இருக்க அபிஷியல்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு சவுண்டா இருக்கும். சோல் வந்துட்டு ரொம்ப நல்ல ஷார்ப்பாக இருப்பாங்க. ஆனா அவர்கள் பண ஆசையில் விழுந்து போனா அவங்க வந்துட்டு அந்த ஆற்றல்களை உபயோகப்படுத்தி, அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் லஞ்சம் வாங்க முடியும். அப்ப ஒருத்தருடைய திறமையினால அவர்கள் நல்லவர்களாக இருப்பார் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி தீர்மானிப்பது அவர்கள் அவருடைய ஆவி, அவங்களுடைய தாளந்துகள், அவருடைய திறமைகள்லாம் எதற்காக பயன்படுத்துகிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு டேலண்ட்ஸ் இஸ் டிஃபரெண்ட், பட் வெதர் த பர்சன் இஸ் ரைட் ஆர் ராங் அது டிஃபரெண்ட். இப்ப கர்த்தர் பார்க்கும் பொழுது ஆவியை பார்ப்பார், ஆத்துமாவையும் பார்ப்பார். உங்களுக்கு ஆற்றல்லாம் கொடுக்கறது யாரு? கர்த்தர் தான். இன்னும் புகழ்பெற்ற அப்ப கிறிஸ்தவ பாடகர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பேர் சொல்ல விரும்பல. அவர் எவ்வளவோ நல்ல திறமை உள்ள பாடகர் தான். ஆனா அவர் வந்துட்டு என்னன்னாரு, குற்றம் சாட்டப்பட்டு இப்ப சிறைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா? அப்ப திறமைகள் என்பது ஒரு புறம். அந்த திறமைகளை பார்த்து மக்கள் கவரப்படுவார்கள், இழுக்கப்படுவார்கள். ஆனா உண்மையுள்ள மனிதனா இல்லையா எப்படி தெரியும்? அப்ப நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், ஆனால் உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படின்னா எல்லாரும் அவங்கள நல்லவங்களாக வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளாக அவர்கள் நல்லவர்களா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு தேவனுக்கு தான் தெரியும். மேபி ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனுஷன். இதெல்லாம் சேர்ந்ததுதான். இப்ப சரீரம் இல்லாம ஜீவன் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. சரியா? இப்ப இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இங்க சொல்ல வரேன். பாடி அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஹெல்த்தை பத்தி குறிக்குது. இப்ப ஆத்மா என்பது அவருடைய மென்டல் ஹெல்த், ஸ்பிரிட் என்பது அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இப்ப இந்த 3 ஹெல்த்துமே இருக்கணும். பிசிக்கல் ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய சோல் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா மென்டலி இல் அந்த ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க. உங்களுடைய தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் ஆவியில செத்த நிலைமையில இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். அப்ப 3க்கும் வித்தியாசம் புரியணும். சரி, ஓகே, தொடர்ந்து போவோம். இப்போ பிசிக்கல் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட் கேன் எக்ஸிஸ்ட் ஒன்லி வித் பாடி. இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நமக்கு சரீரம் அவசியம். சரீரத்தினுடைய பாகங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியம். நம்ம பார்த்தோம், டீட்டெயிலா பேசணும். இப்ப சரீரம் வந்துட்டு ஃபெயில் ஆகுது, ஒரு சில வைட்டல் ஆர்கன்ஸ்னா நம்ம மரித்து போவோம். கிட்னி செயலிழந்து போச்சு அப்படின்னா மரித்து போவோம். ஏன்னா அந்த சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகாது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி மரித்து போவோம். அப்ப லைஃப் கேனாட் எக்ஸிஸ்ட். லைஃப் கேனாட் எக்ஸிஸ்ட்னா உங்களுடைய சுவாசம் நின்று போகும் இந்த ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகாதனால. அப்ப அநேக வியாதிகள் இருக்கிறது இந்த காலங்கள்ல வந்துருச்சு. அப்ப உங்களுடைய ஜீவன் சரீரத்திலிருந்து எடுக்கப்படும் பொழுது, இன்னும் சொல்ல போனா உடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திலிருந்து எடுக்கப்படும் பொழுது அந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மரணம். A lifeless body which is called death. அப்ப மரித்த ஒரு பிரேதம் என்று சொல்லுவார்கள் அது. சரிங்களா? ரொம்ப ஜெனரலான விஷயம் தான் பேசுறேன். அப்ப இந்த உலகத்தோடு தொடர்பு நீங்கள் படுத்துவதற்கு சரீரம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது உங்களுக்கு. இப்ப மரணம் அப்படிங்கிறது என்ன? இப்ப அவுட் ஆஃப் திஸ் 3 காம்பனன்ட்ஸ்
ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா சோல் தான் பர்சன். இப்ப சரீரம் என்ன பண்ணுது? இந்த உலகத்தோடு, மற்ற மக்களோடு, மற்ற பொருள்களோடு, இப்ப நீங்க ஒரு விஷயத்த போயிட்டு நீங்க இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட போய் எடுக்கணும்னா உங்களுடைய பிரெயின் உங்களுடைய கைக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும். அதை யோசிக்கணும், அதை எடுக்கணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கை அதை போய் அந்த பொருளை எடுக்கிறது. அப்ப பாடி வந்துட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களோடு தொடர்புபடுத்த இருக்கிறது. இப்போ ஒருத்தரோட போய் பேசணும் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு அடுத்து அவங்கள்ட்ட பேசணும். நான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஆனால் உங்களுடைய ஸ்பிரிட் தான் என்ன பண்ணணும்னா கர்த்தரோடு கூட உங்களை இணைக்கக்கூடியது. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு ஆவிங்கிற ஒரு காம்பனன்ட் உங்களுக்குள்ள இருக்கு. தேவனும் ஆவியா இருக்கிறார். இந்த வசனங்கள் ஆவியாக ஜீவனாக இருக்குல்ல. இப்ப இந்த வசனங்கள் உங்களுடைய ஆவியோடு சேரும் பொழுது, உங்களுடைய மனசுல அதை நீங்க பதிக்கும் பொழுது, அது சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு வசனமாகிய ஆவியினாலே தொடர்பு படுத்தப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இது தெரியணும் உங்களுக்கு. இப்ப மரிக்கும் பொழுது என்ன நடக்குது? இப்ப இந்த 3 காரியங்களும் தனித்தனியாக பிரிகிறது மரணம் நேரிடும் பொழுது. அப்ப சரீரம் தனியாக பிரிகிறது, ஆவி தனியாக பிரிகிறது, ஆத்மா தனியாக பிரிகிறது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய உயிர் உங்களை விட்டு பிரிந்து போகிறது. ஒருத்தருடைய உயிர் அவரை விட்டு பிரிகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? என்ன அர்த்தம்? ஆவியும் ஆத்மாவும் அந்த சரீரத்திலிருந்து பிரிந்து போய்விட்டது. அப்ப அடுத்து என்ன ஆகும்னா உங்களுடைய கண்டெய்னர், இந்த பாடி, இந்த ஹோல்டர் ஆஃப் தி சோல் அண்ட் ஸ்பிரிட் என்ன ஆகும்னா இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸாக செயல்படுகிறது அந்த நபருக்கும் இந்த உலகத்துக்கும். இது வந்துட்டு மரிக்கும் பொழுது நாடும் மரித்த பின்பு இந்த உலகத்தோடு இதால கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உயிர் போயிடுச்சு சரீரத்துல. இப்ப இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் a நான் லிவிங் திங். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் அந்த சரீரம். அதுல வந்துட்டு டிகேயிங் செட் ஆயிடும். இப்ப இந்த பாடியினுடைய பர்பஸ் முடிஞ்சு போச்சு மரிச்ச பின்பு. இப்ப இந்த பாடி என்ன ஆயிடும்? உடனே டிகே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா அழுக ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆகும் பாடி. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திலிருந்து பிரிந்து போகுது. அது என்ன ஆகும்? இதுதான் யாருக்கும் தெரியாது. ஆனா வேதத்தின்படி ஒரு சில வார்த்தைகள் மூலமாக என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க. அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஆவி என்ன ஆகுதுன்னா, தேவன் ஆதாமுக்கு என்ன பண்றாருன்னா நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார். அப்ப ஆவி எங்க இருந்து வந்தது? தேவன்கிட்ட இருந்து வந்தது. சரீரம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாயினாரு. சரீரத்தை புதைச்சிட்டு போயிடும். சரி, இப்ப ஆவி என்ன பண்ணுது? மீண்டுமாக தேவனிடத்திற்கு போகுதுன்னு பைபிள் சொல்லுது. நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. எங்க இருக்குன்னு பாருங்க. பிரசங்கியில 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இன்னும் சொல்ல போனா இதுல பாருங்க, சங்கீதத்துல 104ஆம் சங்கீதத்துல இந்த ஓவரால் ஜெனரலா எப்படி எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். தோ டேக்கஸ்ட் அவே தர் பிரெத். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருவரும் எப்ப பிறக்கணும் முடிவு பண்றதும் கர்த்தர். அவர்கள் மறிக்கிற நேரமும் இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் குறித்து வைத்திருக்கிறார். சரி, அப்ப எல்லா விஷயமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த சமயத்துல நான் இந்த ஒரு பாடத்தை பேசுவேன் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வேதத்தை பார்க்கலாம். 139வது சங்கீதம் என்ன சொல்றாரு பாருங்க. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிற என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஓகே, நேரடியாக தான் சொல்லுங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. அப்ப தாவீதுடைய அவயவங்கள் ஒன்று கூட இல்லை. அவருடைய கரு அப்படின்னா அவர் தாயின் வயிற்றில் இருக்க அவருடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஆனா அவயவங்கள்ல ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எல்லாத்தையும் அவர் குறிச்சு வச்சிட்டாராம். He has ordained everything on his time. சரி, ஓகே.
அப்ப அடுத்ததுக்கு வரும். இப்ப என்ன சொன்னேன்? இப்ப ஆவியை வாங்கி கொள்ள, அப்ப அந்த ஆவி தேவனிடத்திற்கு போகிறது. அப்ப ஆத்துமா என்ன ஆகிறது? 9வது வசனம் பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்யும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்ப மரிக்கும் பொழுது அந்த இடத்த ஒரு பாதாளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாதாளம் என்பதை கூட நம்ம இந்த கல்ட்ஸுடைய டீச்சிங்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பாதாளத்தை பாதம் பிளஸ் ஆழம்னு பிரிக்கலாம். அப்ப பாதத்திற்கு கீழே ஆழம் அப்படின்னா புதைக்கக்கூடிய ஒரு இடம், அல்லது பூமிக்கு அடியிலே ஆழமாக, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆத்மா என்பது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஆழத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஒரு அமைதியான இடத்திற்கு போகிறது, ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்க்கு போகுது. ஆனா அதால ஒண்ணுமே இப்ப புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சரீரத்துல அது இல்ல. இப்ப இந்த மரணத்தை வந்துட்டு யாராலையும் அவருடைய மரணத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. சிலருக்கு முன்பாக, சிலருக்கு பின்பாக இந்த உலகத்துல. சரி, இப்ப அது அது கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப ஆவியை விடாதிருக்கிறதற்கு எந்த மனுஷனுக்கும் ஆவியின் மேல அதிகாரம் இல்லை. ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம் அதிகாரம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா அவர் கர்த்தர், அவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் என்னிடத்திலிருந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டான். எங்க இருக்குன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. குறிக்கல, ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தார்னா, ரத்தம் சிந்தினால மாத்திரம் மறிக்கல. ரத்தம்லாம் சிந்தினாலும் அவர் கடைசியா எப்படி மறிக்கிறார்னா, அவர் தன்னுடைய வார்த்தையினாலே மறிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பிதாவே உம்முடைய கைகளில் நாவி ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறிக்கிறார்னா, அப்ப ஒப்பு கொடுக்கிறேங்கிறப்ப அந்த ஆவியின் மேல அவருக்கு இருந்த அதிகாரம் நிஜமாகவே அவர் வந்துட்டு வார்த்தையினால உயிரை விட்டார். யாருமே அந்த மாதிரி மறிக்க முடியாது. யாருமே அதை அறிக்கை பண்ணிட்டு உடனே உயிர் போகணும் அப்படின்னு சொன்னா அது நடந்துராது. ஆனால் இயேசு கிறிஸ்து சத்தியபரனாகிய கர்த்தர், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது சம்பவிக்கும். அப்ப அவர் அது போல ஜீவனை கொடுக்கறத பாக்குறோம். இன்னும் ஆத்மா வந்துட்டு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், இளைப்பாறுதலுக்கு போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, லூக்கா 23:43 இயேசு தன்னோடு கூட சிலுவையில அறையப்பட்ட கல்லன் இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு கல்லன், அவரை அறிக்கை செய்த அந்த கல்லன் அவர்கிட்ட என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா பரதீஸ்னா தேவனுடைய தோட்டமாகிய பரதீஸ். இட்ஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ் பரலோகத்துல. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அப்ப இளைப்பாறுவார்கள். மரிக்கிறவங்க எப்படி இளைப்பாறுவாங்கன்னா, இது அவருடைய ஆத்மாவை பற்றி சொல்லிய ஒரு காரியம். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆனா மேல பாருங்க, இந்த மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குறவர்களுக்கும் அவனுடைய நாமத்தின் முத்திரையை தடுத்துக் கொள்கிறவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அவங்க இளைப்பாறுதல் இருக்காது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு அவங்க போய் இளைப்பாறுவார். ரெஸ்ட், தேர் இஸ் a difference. அப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆவி தேவனிடத்துக்கு திரும்ப போகிறது, ஆத்மா இளைப்பாறுவதற்கு போகிறது, சரீரம் மண்ணுக்கு போய் டீகம்போஸ் ஆகி அழிந்து போகிறது. இப்ப மரிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்போ மரித்த பின்பு எப்படி இருக்கும் நமக்கு? அப்ப மரிக்கும் பொழுது ஒரு போராட்டம் உண்டாகும். நம்மளால மூச்சு விட முடியாது, அல்லது ஏதோ ஒரு விபத்துல மரிக்கிறவங்களுக்கு வலி, வேதனை, இன்னும் பல வகைகள்ல. அப்ப மரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த மூச்சு விடுறதுல ஸ்ட்ரகிள். நேச்சுரல் டெத் பத்தி பேசுறேன். வயதாகி ஒருவர் மரிக்கிறார்னா, அப்ப ஈவென்ச்சுவலா அவருடைய மூச்சு ஸ்டாப் ஆகும்பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் அவரால் மூச்சு விட முடியாமல் அது ஃபுல்லா ஸ்டாப் ஆகும் பொழுது
அவருடைய ஆவி அவரை விட்டு பிரிந்து போகும். அது ஒரு மொமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஆனா அந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் எவ்ரி திங் வில் பி டார்க், எவ்ரி திங் வில் பி கான். அப்போ மரணத்துக்கு அப்புறம் எப்படிதான் இருக்கும்? தூங்குறத போலதான் இருக்கும். ஆனா எழுந்திருக்கவே முடியாது. அது ஃபுல்லா தூங்கிட்டே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு வந்துட்டு வேற எதுவும் தெரியாது நமக்கு. சிம்பிளா இந்த உலகத்துல சரீரத்துல இருந்து போகும்பொழுது. அப்ப யோவான் 11:11 இயேசு லாசருவை எழுப்ப போகும் முன்பு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சகோதரனாகிய லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய பார்வையில மரித்தவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நித்திரையா இருக்கிறார்கள். அப்படின்னா இட் இஸ் லைக் அ எட்டர்னல் ஸ்லீப். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நரகம் என்பதை மறுக்கக்கூடிய இந்த போதகர்கள், கள்ள போதகர்கள், கல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆத்துமாங்கிற கான்செப்டையும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க என்னன்னா, அவங்க ட்ரினிட்டியும் ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால ஆத்துமாவையும் ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்துமாங்கிறது தனியா ஆத்துமான்னு ஒண்ணு கிடையாது. அது ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை. அப்ப சரீரமும் ஆவியும் சேர்ந்ததை சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் ஆத்துமா தவிர, தனியா ஆத்துமான்ற ஒரு இது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு வசனம் சொல்லுது, ரொம்ப கிளியரா சொல்லுது. என்னன்னா, மரிக்கும் பொழுது ஆத்துமா பிரிந்து போகிறது என்று சொல்லுகிறது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 35:18 ராகேல் மரிக்கிறதை பற்றி அங்கே போட்டிருக்கிறது. ராகேல் வந்துட்டு யாக்கோபுடைய மனைவி. அவங்க 35 அவங்க பெத்லகேம் அல்லது எப்ராத்தா அதற்கு பக்கத்துல அஹ், யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிடுச்சு. அப்ப இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி மருத்துவச்சி சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது அதிகமாகி மரண காலம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது, அப்ப மரணம் அடையும் பொழுது என்ன சொல்லுது பாருங்க, ஆத்துமா பிரிகிறது. ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. as her soul was in departing, எங்க இருந்து பிரியுது? சரீரத்துல இருந்து தான் பிரியுது. இட்ஸ் வெரி கிளியர். அப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் சொல்லுவது பொய். ஃபார் ஷி டைடுன்னு இருக்கு. அண்ட் இட் கேம் டு பாஸ் as her soul was in departing for she died. ஆனா அந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ்ல வந்துட்டு அவருடைய இரண்டாவது குமாரனுக்கு பெனோனி என்று பெயரிடுகிறாள். அப்ப சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். பென்யமின் சொல்லி பெயரிடுகிறாள். ராஹில். சரி, ஓகே. அப்ப அப்ப என்ன தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா, மரிக்கும் பொழுது ஆத்துமா பிரிந்து போகிறது, ஆவியும் பிரிந்து போகுது. ரெண்டையும் சேர்த்து சொல்லணும், உயிர் உடலை விட்டு பிரிகிறது. சரி, இப்ப இயேசு வந்துட்டு இதை பத்தி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10:28 நீங்க வந்துட்டு யாருக்கு பயப்படுங்க, யாருக்கு பயப்படாதீங்க. மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய சரீரத்தை மாத்திரமே கொல்ல வல்லவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல், அப்ப ஆத்துமாவை மனிதர்களால கொல்ல முடியாது. சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனா ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்கிலீஷ்லையும் பாருங்க. பட் ரேதர் fear him which is able to destroy both soul and body in hell. இந்த இடத்துல ஆத்மாவின் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்னு கொடுத்துருக்கலாம். ஆனா ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கே. அப்ப அதையும் நம்ம we have to take into account. People can only kill the body. மற்ற மனிதர்கள் no one will be able to kill soul except soul. சாரி, soul சொல்லிட்டேன். soul except God. அப்ப ஹெல்லுங்கிற வார்த்தை நரகத்தையும் பார்க்கணும். சரியா? அப்ப அதை நோட் பண்ணீங்க. பின்னாடி அதை பத்தி பேசுவோம் அடுத்த ஸ்லைட்ல. இன்னும் ஒரு ஸ்லைடு தான். இன்னும் ரோமர் 6:23 அங்க போனீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாப்புலரான ஒரு வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணம் அப்படிங்கறத இங்க பேசுது. தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த இடத்துல ஜீவனை பத்தி பேசல, நித்திய ஜீவனை பத்தி பேசு. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. இப்ப இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறது, இந்த மரணம் அப்ப எல்லாரும் பாவம் பண்றதுனால மரிக்கிறோமா அப்படின்னா, அவங்கவுங்க செய்யற பாவத்தினாலதான் மரிக்கிறோமா அப்படின்னா 100% ட்ரூ கிடையாது. ஏன்னா இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே
ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள்ல மரிக்கக்கூடிய குழந்தைகள் கூட இருக்கின்றன. அப்ப அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்து மரிக்கிறதா? கிடையாது. ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம்னு கொடுத்திருக்கேன்னா, அது ஆதாம் பாவம் செய்த அந்த பாவத்தினாலதான் எல்லா பாவமும் வந்தது. அதுதான் ஒரிஜினல் சின். அந்த பாவத்திற்கான சம்பளம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அது எல்லாருக்கும் செட் ஆயிருச்சு. அழிவுங்கிறது இந்த உலகத்திலேயே செட் ஆயிருச்சு. அதான் இங்க சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் ஒரிஜினல் சின், மெகா சின் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து எல்லா பாவமும் மல்டிப்ளை ஆகி வந்துருச்சு. இப்ப அதுக்கான ஒரு வேஜ், அதுக்கான ஒரு சம்பளமே மரணம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு உயிர்த்தெழுதனால உண்டானது என்ன அப்படின்னா, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. இப்ப இது எட்டர்னல் லைஃப் பத்தி பேசுது. இந்த ஒரு வசனம் இந்த உலகத்தில் நடக்கிற மரணம். ஆனா இது வந்துட்டு எட்டர்னல் லைஃப் பத்தி பேசுது, நித்திய ஜீவன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவனை பத்தி பேசல. அப்ப புரியணும் உங்களுக்கு வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவும் பிறந்து வந்தார். ஆனா அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தது, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தது, அதற்கு பின்புதான் நித்திய ஜீவன். ஏன்னா அவரும் மரித்தார் இல்லையா? பிறந்தார், மரித்தார். அதற்கு பின்பு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. காட்ஸ் கிஃப்ட் வந்துட்டு எட்டர்னல் லைஃப் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இதான் ரட்சிப்புன்னு சொல்றோம். இப்ப இவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, இப்ப பாவத்தின் சம்பளம் நரகம்னு தானே சொல்லியிருக்கணும். அப்ப மரணம்னு தானே அங்க சொல்லியிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம்னு தானே அங்க சொல்லியிருக்கு. அப்ப மரணமே ஒரு பனிஷ்மெண்ட் தானே. அதுக்கப்புறம் எதுக்கு ரெண்டாவது ஒரு பனிஷ்மெண்ட் மரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்கிறேன். நல்ல ஒரு கேள்வி இது. ஆனா என்னன்னா, கர்த்தர் வந்துட்டு இது போலதான் ஆர்டைன் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இப்ப மரணம் என்பது எல்லாருக்குமே சம்பவிக்கிறது. துன்மார்க்கனுக்கும் சம்பவிக்கிறது, சன்மார்க்கனுக்கும் சம்பவிக்கிறது. குழந்தைக்கும் சம்பவிக்கிறது, முதியோர்களுக்கும் சம்பவிக்கிறது. அப்ப இட்ஸ் அ காமன் திங். இட்ஸ் அ காமன் பனிஷ்மெண்ட். இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த உலகத்துல மரணம் சம்பவிக்கிறது. So that is not a judgment factor. இப்ப பாவம் வந்துட்டு இந்த உலகத்திற்குள்ள மரணத்தை கொண்டாந்தது. ஆனா ஒண்ணு என்ன உங்களுக்கு தெரியணும்னா, இது ஓவரால் வந்துட்டு டிசைன். இட்ஸ் அ மேக்ரோ டிசைன். இது இப்படிதான் இருக்கணுங்கிறது தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஏன் ரெண்டு விஷயங்கள் உலகத்துல இருக்கு எப்பயுமே? இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. நீதி, அநீதி, நியாயம், அநியாயம், பகல், இரவு. அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமுமே இந்த உலகத்துல சம்பவிக்கணும்னு சம்பவிப்பதை போலதான், அதாவது நன்மையும் தீமையும் இந்த உலகத்துல இருக்கு. ஏன்னா இப்ப தீமையே இல்லை அப்படின்னா எந்த ஒரு தவறான விஷயமுமே நடக்காதே. ஆனா தேவன் தீமையை அனுமதித்திருக்கிறார். யோபுவை குறித்த அந்த பாடத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப தேவன் இந்த உலகத்துல நன்மையும் அனுமதித்திருக்கார், தீமையை அனுமதித்திருக்கார். அதனாலதான் நம்ம அநியாயம், அக்கிரமம் பெருகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மொபைல் போன் அப்படின்னு சொல்றோம். இந்த மொபைல் போன் வந்துட்டு பல தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துது. இன்னும் சொல்ல போனா இது இல்லாதப்ப மனுஷன் ரொம்ப நிம்மதியாக இருந்தான். இப்ப ரொம்ப எல்லாருமே அதுக்கு அடிக்டடா இருக்கிறாங்க. இன்னும் பல அநியாயங்கள், அக்கிரமங்கள் இந்த மொபைல் போன்ல இருக்கிற இதற்கு அடிமையாக இருப்பதனால, இதை யூஸ் பண்றதுனால எவ்வளவோ சம்பவிக்கிறது. அப்ப மொபைல் போனோட டிஸ்கவரியே தப்பா அப்படின்னா, மொபைல் போன் டிஸ்கவரி கரெக்ட். ஆனா மனிதர்கள் பேசிக்கலி அவங்க தவறாக இருக்கிறதுனால அதை தவறான பர்பஸ் யூஸ் பண்றாங்க. அந்த சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் பார்த்தா அந்த வித்தியாசம். அப்ப போனை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது, அது ஸ்கில், சோல் பார்ட். ஸ்பிரிட் பார்ட்டுங்கிறது நல்லதுக்கு யூஸ் பண்றோமா, கெட்டதுக்கு யூஸ் பண்றோமா? சரி. பாவம்ங்கிறது உலகத்துல வந்ததுனால பீப்புள் ஆர் கரப்டட். இப்போ தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனால் மனிதர்கள் அவங்க விழுந்து போன நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதை பிசாசும் அவங்களை வந்துட்டு என்ன பண்றான்னா, அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறாங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது 1 யோவான் 5 வசனம் இருக்கு. அப்ப இதற்கான ஒரு பேசிக்கான டிசைன் என்னன்னா, பிறப்பும் இறப்பும் அப்படிங்கிறது தேவன் நிர்ணயித்த ஒரு காரியம். அதான் டிசைன், அதை புரிஞ்சுக்கணும். ஆனா நடந்தவைகளை தேவன் நியாயம் விசாரிப்பார்னு பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்ப நியாய விசாரணைக்கு, அப்ப இங்கே ஒரு நியாய விசாரணை செய்யறாங்க. நியாயம் விசாரிச்சுட்டு அவங்க குற்றவாளி இல்லைன்னா விடுதலை பண்றாங்க. குற்றம் புரிந்தவர்கள் இருந்தால் அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷன் வந்துட்டு இந்த விழுந்து போன ஸ்டேட்லயே எப்பவும் இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 3:22 அவன் ஜீவ விருட்சத்தை
பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவன் விழுந்து போன நிலைமையில எப்பயும் உயிரோட இருப்பான், இந்த ஃபாலன் ஸ்டேட்ல எப்பயும் இருப்பான். அப்படின்னா அவன் எட்டர்னலா இந்த உலக கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ ஹி ஷுட் பி ரிடீம் டு ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்ங்கிறதுக்கு தான் மரணத்தை வச்சு அடுத்து இரட்சகராகிய கிறிஸ்துவை அனுப்பி மரணத்தை மேற்கொள்ள வைத்து நம்மளை விடுவித்து மீண்டுமாக நமக்கு வந்துட்டு நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை மரணத்திற்கு பின்பு கொடுத்திருக்கிறார். இப்ப மனுஷனை ரீஸ்டோர் பண்ணிட்டா இந்த உலகமே மனுஷன் நிமித்தமா தான் ஸ்தபிக்கப்பட்டது. இப்ப மனுஷனை ரீஸ்டோர் பண்ணிட்டா உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவனோடு சேர்ந்து இந்த உலகத்தையும் ரீஸ்டோர் பண்ணிடலாம். அதுதான் புதிய வானம் புதிய பூமி. அப்ப எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. இந்த 7000 இயர் பிளான்ங்கிறது ரொம்ப பெரிய பிளான். அப்ப 6000 இயர் அந்த முடிவில் நம்ம இருக்கிறோம். அட் த பிரிங்க். 4000 years from Adam to Jesus. Adam to Abraham 2000. Abraham to Jesus 2000. ஜீசஸ்ல இருந்து நம்ம டைம் வரைக்கும் 2000. இப்போ 6000 இயர்ஸ் முடிவுல நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்து ஒரு 7 வருடத்திலிருந்து ஒரு 10 அல்லது 20 வருடங்கள்ல மிலனியம் ஸ்டார்ட் ஆகும். the 1000 year reign of Christ. சரி, இப்ப இதுதான் நம்ம வந்துட்டு மிலனியம் அண்ட் நியூ ஹெவன் நியூ எர்த்னு சொல்றோம். என்னன்னா இந்த ரீஸ்டோரேஷன், இதுதான் பரலோக வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். அப்ப மரணம் என்பது என்ன, இதை பற்றி பார்த்துட்டோம். இப்ப கடைசி ஸ்லைடுக்கு போறோம். நித்திய ஜீவன் நித்திய மரணம் என்றால் என்ன, இங்கதான் அந்த மற்ற காரியங்களை பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த 2 செட்டையும் நம்ம பிரிச்சுட்டோம். 2 செப்பரேட் செட்ஸ். என்னன்னா இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்துல நடக்கிற மரணம், அதாவது பிறப்பு இறப்பு. அடுத்தது மரணத்திற்கு பின்பு எட்டர்னல் லைஃப், உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன். அடுத்தது நித்திய மரணம். நித்திய மரணம்ங்கிறது 2ஆம் மரணம். ஏன்னா ஏற்கனவே மறிச்சிட்டாங்க, திரும்பவும் எழுந்து திரும்பவும் 2ஆம் மரணத்திற்குள்ள போறாங்க. இப்ப 1ஆம் உயிர்த்தெழுதல்ல எழுந்திருந்தா அவங்களுக்கு 2ஆம் மரணத்துக்கு அவங்க மேல அதிகாரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்ப இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் ரொம்ப டீட்டெயிலா. இப்ப பிசிக்கல் லைஃப் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்த போதும் நம்முடைய ஆத்மா ஆவி இந்த பிசிக்கல் பாடியில இருக்கு. பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல இருக்கிறது. இது பிசிக்கல் லைஃப். இப்ப பிசிக்கல் டெத், முதல் மரணம், ஃபர்ஸ்ட் டெத் அப்படிங்கிறது என்ன, சோல் அண்ட் ஸ்பிரிட் டிபார்ட்ஸ் ஃப்ரம் பிசிக்கல் பாடி. பாடி வந்துட்டு அடுத்து டிகே ப்ராசஸ் போயிடும், டீகம்போசிஷன். நவ் இட் இஸ் கால்ட் ஓல்ட் பாடி. இது போல சரீரம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்பது என்ன. இப்ப இதே ஆத்துமா ஆவியோடு கூட மீண்டுமாக சரீரத்திற்குள் பிரவேசிக்கும். அப்ப ஜீவ ஆவி பிரவேசிக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த 2 சாட்சிகளை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். சரி, இன்னும் நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிர்த்தெழுந்தன அப்படின்னு சொல்லி இயேசு மரிக்கிற சமயத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுகிறார்கள். 27ஆம் அதிகாரத்துல இயேசு மரிக்கும் பொழுது பாருங்க, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சி, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிளந்தது. பூமி வளர்ந்தது, கண்மலையிலும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். சரியா? அப்ப ஆவி சரீரத்திற்குள் புதிய சரீரம் உயிர்த்தெழுகிறது. அப்படி சரீரம் உயிர்த்தெழுதுன்னா ஆவி பிரவேசிக்கணும். எசேக்கியேல் 37 பார்க்கிறோம், எலும்புகள் ஒட்டி கொள்ளுகின்றன, இன்னும் நாறு சதையெல்லாம் வருது. ஆனா புதிய சரீரமாக, இதுதான் 1 கொரிந்தியர் 15 இருக்கக்கூடிய அந்த புதிய சரீரம். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கோம். சரி, ஆனால் ஆத்துமா, இந்த இளைப்பாரி கொண்டிருக்கிற ஆத்துமா மீண்டுமாக அந்த சரீரத்திற்குள்ள வரும். அப்பதான் யார் என்னங்கிற ஐடென்டிட்டி இருக்கும். நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது உயிர்த்தெழும் பொழுது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இல்லைன்னா எல்லாருமே ஒரே மாதிரி புதுசா இருப்பாங்களே. அப்ப இந்த ஆத்துமா, மரித்து எடுக்கப்பட்ட ஆத்துமா மீண்டுமாக அவருடைய அந்த புதிய சரீரத்துக்குள் பிரவேசிக்கும். அதுதான் என்னன்னா பரலோகத்தில் வாழும், நித்திய ஜீவனாக வாழும். ஆனா இது வந்துட்டு எப்ப அழிக்கப்படும் அப்படின்னா மீண்டுமா நரகத்துலதான் அழிக்கப்படும். இப்ப மத்தேயு 10:38 பார்த்தோம்ல,
ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு. அப்ப புதிய சரீரம் அது நரகத்துல போட்டா மட்டும்தான் அது அழிக்கப்பட முடியும். சரி, அது தேவனுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப மத்தேயு 10:38. இப்ப அதுதான் என்ன அப்படின்னா, இரண்டாம் மரணம் அல்லது நித்திய மரணம். இப்ப நியூ பாடி அண்ட் சோல் புட் இன்டு ஹெல். ஏன்னா ஏற்கனவே மரிச்சாச்சு. மரிச்சு அடக்கம் பண்ணியாச்சுன்னா அது பழைய சரீரம், அது முடிஞ்சு போச்சு. அது எலும்பு கூட ஆயிரும். இப்ப ஆத்மாவும் சரீரமும் எப்படி மறிக்கணும்னா, புதிய பாடியில புதிய சரீரத்துல ஆத்மா போயிட்டு, அதற்கு பின்பாக அதை நரகத்துல போட்டாதான் முடியும். இது எங்க இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 இந்த வசனம் இருக்கு. கடைசி நியாய தீர்ப்புக்கு பின்பு அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அப்ப மரணம்ங்கிற ஒரு கான்செப்டும் சரி, பாதாளம்ங்கிற கான்செப்டும் சரி, அக்கினி கடல்ல தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். திஸ் இஸ் த செகண்ட் டெத். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். இந்த அக்கினி கடல் அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்ல போனா ஹெல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல தள்ளப்பட்டான். இதுதான் கொடுத்திருக்கு வேதத்துல. அப்ப வேதத்தில் இருக்கிறதா நம்ம சொல்றோம். நம்ம வந்துட்டு ஒரு கான்செப்ட மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு, இல்ல இது இப்படி சொல்லல, இதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு நம்ம இந்த கள்ள போதகர்களை போல திரித்து பேசவில்லை. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சொல்றோம். சரி, இப்ப அந்த கேள்விக்கு வருவோம். எப்படி ஒரு இரக்கம் உள்ள கிருபை உள்ள ஒரு தேவன் வந்துட்டு இந்த நித்தியமான ஒரு துன்பத்தை எப்படி அவர் வந்துட்டு அலோவ் பண்ண முடியும், எப்படி அவர் செட் பண்ண முடியும்? இப்ப அதுக்குதான் என்னன்னா, நியாய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டடி அதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்லே பைபிள் ஸ்டடி 80 இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மிலனியம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாரையுமே தேவன் ஒரே மாதிரி கைண்டா ட்ரீட் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அப்ப அது வந்துட்டு நீதியா நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா நீதி கிடையாது. இப்ப இந்த உலகத்துல எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்றாங்க. சிலர் கர்த்தருக்காக அவங்க நல்லவர்களாக வாழ்கிறார்கள், சிலர் பரிசுத்தமா வாழ்றாங்க, சிலர் வந்துட்டு அவருக்காக ஊழியம் செய்றாங்க, சிலர் அவருக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வாழ்றாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே கிருபை அன்பு, அதனால அவங்க எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஒரு நீதியான தீர்ப்பா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அதை கூட ஓரளவு கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நித்திய மரணம் கள்ள போதர்கள் வந்துட்டு திரும்பவும் மறிச்சிருவாங்க, அவங்க இல்லாமல் போயிடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. இந்த பாயிண்ட் இந்த ஸ்லைட்ல கடைசியில போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். இப்ப மரணம்ங்கிறது என்ன? சரீரத்துல இருந்து ஆவி ஆத்மா பிரிந்து போகுது. அப்ப இந்த சரீரத்திற்கு வலி வேதனைகள் தெரியும், ஆனா ஆவி ஆத்மாவுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னு நமக்கே தெரியாது. பிசிக்கலா அந்த பெயின் டார்ச்சர்லாம் அதை அனுபவிக்குமான்னு தெரியாது. அப்ப சரீரத்திலிருந்து பிரிந்த பின்பு இப்ப மீண்டுமாக மரணம் என்றா எப்படி சம்பவிக்கணும்? அதை பத்தி நமக்கு ஐடியாவே கிடையாது. அப்ப நித்திய வேதனைங்கிறது எப்படி இருக்கும், நித்திய நிந்தைங்கிறது எப்படி இருக்கும், அதை பத்தி நமக்கு ஐடியாவே கிடையாது. அப்ப அவங்க நித்தியமாக ஒரு அக்கினியில எரிந்து கொண்டிருக்கிற ஃபீலிங்லேயே இருப்பாங்களா அப்படின்னா அதையும் நம்மளால கிளியரா டிஃபைன் பண்ண முடியாது. அப்ப அது எப்படி வேணாலும் இருக்கும், ஆனா அது ஒரு பனிஷ்மெண்ட் தான். அது வந்துட்டு அதை நம்ம வெல் டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா யாருமே அதை ஃபேஸ் பண்ணது கிடையாது, இன்னும் அது நடக்கும். அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு, கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும். எப்படி ஃபீல் ஆகும்லாம் நம்மளால சொல்ல முடியாது. சரி, இப்ப இந்த சரீரம் நெருப்புல பட்டுச்சு அப்படின்னா அதனால இது வந்துட்டு வேதனைக்குள்ளாகும். பயங்கரமான ஒரு வேதனை, தாங்க முடியாத ஒரு வேதனை உண்டாகும் சரீரத்தின் மூலமா. ஆனா சரீரத்துல இருந்து பிரிந்து போனதையும் இந்த புதிய சரீரம் எப்படி ஃபீல் பண்ணும், அதை புதிய சரீரம் அதை எப்படி அனுபவிக்கும்? இதை போல தாங்க முடியாத வேதனையாக நித்தியமாக இருக்குமா அப்படின்னா உண்மையா சொல்லணும்னா நமக்கு தெரியாது. அப்ப அது கர்த்தருக்கே வெளிச்சம் அந்த காரியம். சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, God cannot put people into condemnation because death itself is a punishment. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு காரியம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணமே ஒரு தண்டனை தானேங்க. இன்னொரு வாட்டி அதுக்கு மறுத்ததுக்கு பின்பு ஒரு தடவை தண்டனை. குற்றவாளிக்கு ஒரு தண்டனை தானே கொடுக்க முடியும், ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கறாங்க. ஏன் அதுவும் நியாயமான கேள்விதான். ஆனா
தேவன் என்ன செய்தார்? நோவாவின் காலத்துல என்ன பண்ணார்? சோதம் குமோர காலம்ல என்ன பண்ணாரு? முக்கியமா சோதம் குமோர யோசிச்சு பாருங்க. லோத்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கினியும் கந்தகமும் அந்த இடங்கள் மேல பொழிந்து கம்ப்ளீட்டா அந்த தேசமே அக்கினி சூளை ஆயிடுச்சு. பயிர் எதுவுமே, நோ மோர் வெஜிடேஷன், எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லா அந்த லேண்டே கரிக்கட்டை ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு சொல்லலாம். 4 ஊரு, சோதம் குமோரா, அத்மா செபோயிம், மொத்தம் 5 ராஜாக்கள் இருந்தாங்க அப்போ. சோதம் குமோரா, அத்மா செபோயிம், ஃபைனலா சோவார். லோத்து சோவாருக்கு போனதுனால அந்த சின்ன ஊரை கர்த்தர் வந்துட்டு கவிழ்த்து போடவில்லை. அப்ப 4 பட்டம் டோட்டல் அழிச்சிட்டார். இப்ப வாங்க மத்தேயு 11:24. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அங்க சோதோமை பத்தி இருக்கு. மத்தேயு 11:24. வானபரியந்தம் 23ல இருந்து படிக்கலாம் கான்டெக்ஸ்டுக்கு. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டதுனா அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப சோதோம் நாட்டிற்கு ஏதோ நேரிடுமா நியாய தீர்ப்பு நாள்ல? ஆனா லைட்டா இருக்கும். கப்பர்நகமுக்கு அதிகமா கிடைக்கும், சோதோமுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்குங்கிறாரு. ஆனா சோதோமுக்கும் திரும்ப ஏதோ நடக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல. சோ அவங்களும் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க, சோதோமும் நியாய தீர்ப்பு நாள்ல. ஆனா லைட்டா இருக்கும், லகுவா இருக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா ஏற்கனவே அவங்க அழிக்கப்பட்டாங்க இந்த உலகத்துல. ஆனா திரும்பவும் நியாய தீர்ப்பு நாள்ல ஏதோ நடக்கும். அப்படிதானே புரிஞ்சுக்க முடியும். இல்ல இதை வந்துட்டு ஒரு உவமையா சொன்னார், இதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. சரி, பட் தே டு ஆர் பனிஷ்ட். பட் காட் இஸ் மெர்சிஃபுல். ஆனா அதே நேரத்துல ஹி அப்போல்ஸ் ஜஸ்டிஸ். இன்னும் எபிரேயர் 12:29 என்ன சொல்லுது? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாருன்னு சொல்லுது. தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமா இருக்குமே. சரி, இப்போ மோர் ஓவர் இந்த எட்டர்னல் டார்மெண்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரு நிஜமாவே அந்த அளவுக்கு தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான். தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது, நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். நியாய தீர்ப்புல கூட அது விளங்கும். சத்தியபரனாகிய கர்த்தர். இன்னும் பாருங்க, இது இந்த நித்திய அக்கினி வந்துட்டு நரகம் இல்லைன்னு சொல்றாங்களே. இப்போ மத்தேயு 25:41 பாருங்க என்ன சொல்லியிருக்கு. இந்த ஷீப் அண்ட் கோட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, வெள்ளாடு செம்மறியாடு. அப்ப இடது பக்கத்தில் இருப்பவளை பார்த்தா, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் உன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. என்ன சொல்றாங்கன்னா ஹெல்லுன்னு ஒண்ணு கிடையாதுங்கிறாங்க. இந்த இடத்துல நரகம்னு சொல்லலாம், ஆனா நித்திய அக்கினின்னு சொல்லியிருக்கே. நித்திய அக்கினி, அக்கினின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நித்திய அக்கினிலே போங்கள். அது யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கான்? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. அதுல இவங்களும் போய் பங்கேற்பாங்க. ஏன்? மாய்மாலக்காரர்கள், அக்கிரம செய்யக்காரன் சொல்ற, சபிக்கப்பட்டவர்கள். they are cursed. அப்ப கர்த்தர் வந்துட்டு மகிமைக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், சிலரை தெரிந்திருக்கிறார். சில பேரை வந்துட்டு நிந்தைக்காக, கனவீனத்திற்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப அதன்படி சம்பவிக்கும். இது எல்லாமே தேவனுடைய ஒரு ஆதீனத்திலே, அவருடைய ஞானத்துல எல்லாமே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. இப்ப நம்மளும் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கணும். பாருங்க, பிசிக்கல் பாடியில நம்ம இந்த இதுதான் ஏற்கனவே சொன்ன இந்த பாயிண்ட், we feel pain and agony. ஆனா soul departs from body and even if it enters new body we don't know. அது எப்படி இருக்கும்னு தெரியாது, இட் மே பி டிஃப்ரெண்ட். சரி, அப்ப லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் ஆப்வியஸ்லி அபவுட் வெதர் அந்த மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறோமா இல்லையா. அதுதான். இயேசுவோடு கூட இருந்தோம் என்றால், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த நித்திய ஜீவனோடு கூட நாம் இருந்தால் நமக்கும் நித்திய ஜீவன். இயேசுவை விட்டு பிரிந்திருந்தோம் என்றால் அது நித்திய மரணம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க தேவனோடு கூட இருக்கீங்களா, இறைவனோடு கூட இருந்தீங்கன்னா மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய ஜீவன், இல்லைன்னா அது நித்திய மரணம். அந்த நித்திய மரணம்ங்கிறது அது நரகமாக இருக்கலாம், இல்ல தேவனை விட்டு பிரிந்த ஒரு அந்த ஒரு காரியமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி.
ரெண்டே விஷயம் தான். இயேசுவோடு கூட நீங்க இருக்கிறீங்களா, இல்ல இயேசுவோடு இல்லாமல் இருக்கிறீர்களா? மரணத்துக்கு பின்பு அது எப்படி டிசைட் ஆகும்னா, இந்த உலகத்தில் இயேசுவோடு கூட நீங்க இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். இருந்தீங்கன்னா மரணத்திற்கு பின்பும் அவரோட இருப்பீங்க. இப்போ காட் இஸ் குட் அண்ட் ரைச்சியஸ் இன் வாட் எவர் ஹி டஸ். இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னா, இந்த பைபிள் ஸ்டடி 80ல 1000 வருஷ அரசாட்சி என்றும் ஒன்றும் இருக்கிறது. அதற்கு பின்புதான் இந்த இரண்டாம் மரணமே வருது. அப்ப 1000 வருஷ அரசாட்சியில இன்னும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து மரித்தவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு, அவர்கள் உயிர் தெழுந்து அவர்கள் அந்த காலங்களில் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? நேரடியான வசனம் இல்லை, அதை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கும் வசனம் இருக்கு. என்னன்னா, ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு எபிரேயர்ல இருக்கு. அப்ப மீண்டுமாக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு மீண்டுமா அவங்க வாழ்ந்து இன்னொரு வாட்டி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவாங்கன்னா அப்ப 2 வாழ்க்கை ஆயிடுது. ஆக அதுவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல தான் இருக்கு. ஆனா நமக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சி என்பது எப்படி நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டோட்டலி நமக்கு புதியதாக இருக்கும். அதுல வந்துட்டு 100% கிளாரிட்டி இல்லை, பட் ஒரு சில வசனங்களை வைத்து ஒரு சில புரிந்து கொள்ளுதல். அது ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடி 80ல பண்ணியிருக்கோம். நீங்க அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியும். 80 அதுல 80பின்னு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க கேட்டு பாருங்க. அப்ப இதுவும் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். மரணத்திற்கு பின்பு எப்படி என்பது இந்த உலக வாழ்க்கையிலையும் பிறப்பு இறப்புக்கு நடுவான இந்த வாழ்க்கை, ஆவி ஆத்மா சரீரம், இதை பத்தி திரும்பவுமாக டச் பேஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த 50 பைபிள் பல் செஷன்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகரமானதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இன்னொரு பைபிள் ஸ்டடி டாபிக்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் மிட் நவம்பர்ல அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு முயற்சி செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்கும். இப்பொழுதும் பொறுமையாக கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.